நான் உனக்கு தர்றது சோறு இல்ல தம்பி, இன்ஃபர்மேஷன். இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போறோம்னா ஆட்டு நுரையீரல், ஈரல், இது வந்து சோரொட்டி, இது வந்து ஆட்டோட இதயம். இது எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்து கதம்பமா ஒரு கிரேவி பண்ண போறோம். வாங்க எப்படி சமைக்கலாம்ன்றது வீடியோல பார்க்கலாம். வாங்க எல்லாம் சாப்பிடலாம். போடு. ஈரல், செவரொட்டி, நுரையீரல், இதயம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கோம். எப்படி சமைக்கலாம், ஒரு கதம்ப கிரேவி வந்து எப்படி பண்ணலான்றதை சமைக்கிறப்ப பாருங்கள். இதை நம்ம கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். நல்லா சூடாகட்டும். இந்த டைம் நம்ம செக்கில் ஆட்டின கடலெண்ணெய் எடுத்துருக்கோம். பட்டை வகை, வெங்காயம், பச்சை மிளகாய், எப்போதுமே சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணால் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க ஈரல், நுரையீரல், இதயம், செவரொட்டி எல்லாத்தையும் மகேஷ் துணி இருக்கு. தண்ணி கம்மியாகவே வைங்க, ஏன்னா அதுலேருந்தே தண்ணி வரும். தக்காளி, பூண்டு விழுது,
மஞ்சள் பொடி, மல்லிப்பொடி, சீரகத்தூள், வரமிளகாய் பொடி, கரம் மசாலா, ஆல்ரெடி அதுலேருந்து தண்ணி கொஞ்சம் வந்துருச்சு, அதில் வெந்துடும். இருந்தாலும் நம்ம கொஞ்சம் கிரேவி பார்த்துக்கனால கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பெப்பர் பொடி, மிளகுத்தூள், கொத்தமல்லி, கருவேப்பிலை.